வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நம்பர்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 24ஆம் தேதி 9வது மாதம் 2024 செவ்வாய்க்கிழமை சிறிசக்தி ட்ரா நடைபெறுது. பார்த்திங்கன்னா 434வது ட்ராபா நடைபெறுது. இந்த 434வது ட்ராபா நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் நம்ம மேட்ச் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் நம்ம 100% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக இப்போது நம்மளுடைய கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி கெஸ்ஸிங் பார்க்கலாம் வாங்க. நம்ம வீடியோ வாட்ச் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு 547. முன்னாடி நாள் ரிசல்ட் வந்திருக்கு. நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் BC 47ங்கிறது நம்ம வின்னிங் கொடுத்துருக்கோம். நீங்களே பாருங்கள். நம்ம பார்த்திங்கன்னா BCயில் 47ங்கிறது நமக்கு வின்னிங் கிடச்சிருக்கு. வந்த ரிசல்ட்டு 547. உங்களுக்கே தெரியும் ரிசல்ட்டு நம்ம ABBCACயில் நம்ம 4 நம்பர் தான் எடுத்திருந்தோம். பார்த்திங்கன்னா இதில் நமக்கு 47ங்கிறது நமக்கு BC பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வின்னிங் தான். பார்த்திங்கன்னா அதாவது நம்ம அதிகமான நம்பர்ஸ்லாம் நம்ம கொடுக்கறது கிடையாது. உங்களுக்கே தெரியும் ABBCACயெல்லாம் நம்ம 4 நம்பர் தான் கொடுக்குறோம். நமக்கு முந்தா நாள் பார்த்திங்கன்னா நமக்கு ஏசியும் பாஸ் ஆயிருந்துச்சு, ஏபியும் பாஸ் ஆயிருந்துச்சு. நேற்று கூட நமக்கு டெஸ்ட்டு மிஸ்ஸில் தான் மிஸ் ஆயிருந்துச்சு. இல்லாட்டி நம்ம நேற்று வின்னிங் எடுத்திருக்கலாம். பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி BC 47ங்கிறது பாஸ் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை நடந்த வின்வின் கம்பெனிக்கு இப்போது நமக்கு அடுத்தபடியாக நடைபெறக்கூடிய ட்ரா தான் சிறிசக்தி ட்ரா. செவ்வாய்க்கிழமை நடைபெறுது. இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி தேதி 24ஆம் தேதி 9வது மாதம் 2024. நமக்கு செவ்வாய்க்கிழமை நடைபெறுது சிறிசக்தி ட்ரா. இந்த ட்ராவுக்கு ஏ போர்டில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்குறோம். பார்த்திங்கன்னா பி போர்டு என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் பார்க்கலாம். சி போர்டுலேயும் என்ன நம்பர் வரலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 5 வந்திருக்கு. 5 வந்துச்சுன்னா ஏ போர்டில் 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 5க்கு 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5 வந்தால் 1 வரும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. சரிங்களா? 1ங்கிறது ஏ போர்டில் பெண்டிங் நமக்கு அதிகமாகவும் இருக்குது. வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஏ போர்டு நான் 8ஐயும் 1ஐயும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்த்திங்கன்னா பி போர்டில் பார்த்திங்கன்னா நமக்கு 4 வந்திருக்கு. பி போர்டில் 4 வந்திருக்கு. 4க்கு பவர் 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி என்னுடைய கணக்கில் கிடச்சிருக்கு. அதே மாதிரி நமக்கு பி போர்டில் 6 வர்ற மாதிரி கணக்கில் வந்திருக்கு. சி போர்டு பார்த்திங்கன்னா நம்ம 7க்கு நமக்கு மேலே போச்சுன்னா ஒரு நம்பர் நமக்கு 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. இல்லாட்டி நமக்கு 4 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. அதாவது சி போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு நான் 8ஐயும் 4ஐயும் எடுத்திருக்கேன். பி போர்டில் 9ஐயும் 6ஐயும் கொண்டு வந்திருக்கேன். ஏ போர்டில் 8ஐயும் 1ஐயும் எடுத்திருக்கோம். மேட்ச் பண்ணி வைக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம அதிகமான நம்பர்ஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டு கொடுக்கறது கிடையாது. உங்களுக்கே தெரியும் கம்மியான நம்பர்ஸ் தான் கொடுக்குறோம். கண்டிப்பாக உங்களுக்கு தொடர்ந்து வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்பர்ஸுங்கிறத நான் கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங்கும் டியருக்கான கெஸ்ஸிங்கும் ஃபைனல் கெஸ்ஸிங்காக நான் என்ன நம்பர் ப்ளே பண்ணுறேனோ அந்த நம்பர்ஸை மட்டுமே நான் ரெகுலராக என்னுடைய குரூப்பில் ஃபைனல் கெஸ்ஸிங்காக நான் கொடுத்து இருக்கேன். விருப்பப்படுற நம்பர்கள் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். 93 600 46 847 இந்த நம்பருக்கு கால் பண்ண வேண்டாம். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். விருப்பப்படுற நம்பர்கள் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்காங்க. அதாவது நான் என்ன நம்பர் ப்ளே பண்ணுறேனோ அந்த நம்பர்ஸை மட்டும்தான் நான் குரூப்பில் ஃபைனல் கெஸ்ஸிங்காக கேஎலுக்கு 2 மணிலேருந்து 2:20க்குள்ளே நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துட்றோம். அதே மாதிரி டியருக்கான கெஸ்ஸிங்கும் நமக்கு எந்த ஷோவுக்கு கரெக்டாக வருதுன்னு தெரியுதோ அந்த ஷோவுக்கு மட்டுமே டியருக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா
நல்ல ஒரு கெஸ்ஸிங் எடுத்து நல்ல ஒரு வின்னிங் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் எல்லாருமே நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கொடுக்குற கெஸ்ஸிங் உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியும் கம்மியான நம்பர்ஸாகவும் நம்ம கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நடக்கக்கூடிய ட்ராவுக்கு நான் என்னையோடைய கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி அதிகமான நம்பர்ஸெல்லாம் நான் கொடுக்க விரும்பலை. என்னையுடைய கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி நம்ம ஒரே நம்பராக பார்க்கையில் வந்து என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து, அதாவது இன்றைக்கி நடக்கக்கூடிய ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து, நான் வந்து ஸ்ட்ராங்கான நம்பராக சிங்கிள் நம்பராக கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கையில் வந்து, என்னையுடைய கெஸ்ஸிங்கில் வந்து இன்றைக்கி 2 நம்பர் ஸ்ட்ராங்காக தான் தெரியுது. அதனால் வந்து நான் இன்றைக்கி வந்து 2 நம்பர் தான் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். சரிங்களா? உங்களுடைய கணக்கில் நீங்கள் மேட்ச் ஆகிருக்குதான்னு பாருங்கள். எந்த நம்பர் உங்களுடைய கணக்கில் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த நம்பரை வந்து நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். 2ங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வந்திருக்கு. அதே மாதிரி நமக்கு 9ஆம் நம்பர் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நமக்கு அதிகமாக தான் வந்து கிடச்சிருக்கு. மேட்ச் பண்ணி வைக்கலாம். பார்த்திங்கன்னா ஆல் போர்டு வந்து 2, 9 வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. அதாவது நம்ம வந்து எப்போதுமே வந்து நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் நம்ம மேட்ச் பண்ணி தான் ஆல் போர்டு நம்பர்ஸுங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கே தெரியும் 2, 9ங்கிறது ஆல் போர்டில் வந்து நம்மளுடைய கணக்கில் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. 2, 9ங்கிறத ஆல் போர்டு மேட்ச் பண்ணி வைக்கலாம். பார்த்திங்கன்னா பாக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து நான் அதிகமான நம்பர்லாம் கொடுக்க விரும்பலை. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம பாக்ஸை பொறுத்த வரைக்கும் அதிகமான நம்பர்ஸ்லாம் கொடுக்க விரும்பலை. அதாவது 249 ஒரு பாக்ஸ் வர மாதிரி ஒரு கணக்கில் வந்திருக்கு. சரிங்களா? அதாவது மீண்டும் 4ஆம் நம்பர் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 249 ஒரு பாக்ஸ் வைங்க. சரிங்களா? மீண்டும் 4 வரும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா. அதே மாதிரி 192 இது ஒரு பாக்ஸ் வைக்கலாம். சரிங்களா? 829 சரிங்களா? இதை ஒரு பாக்ஸ் வைங்க. நம்ம பாக்ஸில் வந்து இன்றைக்கி 3 நம்பர் நம்ம வந்து பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா 4 வரும் அப்படின்னு நினைக்கிற நம்பர்கள் மட்டும் இந்த 249 பாக்ஸ் வந்து ப்ளே பண்ணுங்கள். அப்படி 4 வராது அப்படின்னு நினைக்கிற நம்பர்கள் வந்து 192ஐயும் 829ஐயும் பாக்ஸில் வந்து வைக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி நம்ம செவ்வாய்க்கிழமை நடக்கக்கூடிய சிறிசக்தி ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்கிலேருந்து கண்டிப்பாக வந்து வின்னிங் கிடைக்கும். உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணியும் நம்ம ஸ்ட்ராங் பண்ணியும் கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கெஸ்ஸிங் வந்து 100% சொல்லுறேன். வெற்றிங்கிறது நமக்கு கண்டிப்பாக இருக்குங்க. வெற்றிங்கிறது வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து நமக்கு வெற்றிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு நம்பரையும் நான் வந்து கொடுக்குறேன். 179 வர்ற மாதிரி நம்மளுடைய கணக்கில் வந்திருக்கு. சரிங்களா? 179 194 415 415 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்க மாதிரி நம்பர்ஸ் வந்து கிடச்சிருக்கு. நான் வந்து இன்றைக்கி வந்து அதிகமான நம்பர்ஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டு வரல. பார்த்திங்கன்னா கம்மியான நம்பர்ஸ் தான் கொடுக்குறோம். உங்களுடைய கணக்கில் நீங்கள் எந்த மாதிரி வருதுன்னு பாருங்கள். உங்களுடைய கணக்கில் வந்து நீங்கள் இருக்குது அப்படின்னு நினைக்கிற நம்பர்கள் மட்டுமே இந்த நம்பர்ஸை வந்து பயன்படுத்துங்க. அதாவது வந்து நான் எப்போதுமே வந்து ஒவ்வொரு நம்பரையும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வந்து நம்ம வின்னிங்குங்கிறது ரெகுலராகவே கொடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்பர்ஸுங்கிறத நம்ம கொடுக்குறோம். அதாவது 214 சரிங்களா? 214 419 நமக்கு ஏ போர்டு 8 வந்துச்சுன்னா, பி போர்டில் 1 வந்துச்சுன்னா, சி போர்டு நமக்கு என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து நமக்கு 814 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. சரிங்களா? நான் வந்து அதிகமான நம்பர்லாம் நான் கொடுக்க விரும்பலை. 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு உங்களுக்கே தெரியும் நம்ம எத்தனை நம்பர்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 6 நம்பர்ஸ் தான் நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாக்ஸில் நம்ம 3 நம்பர் எடுத்திருக்கோம். பாக்ஸில் வைக்கையில் நம்ம கண்டிப்பாக வந்து வின்னிங் எடுக்கலாம். இப்போது நம்ம ஒரு பாக்ஸ் வந்து 30 ரூபா பாக்ஸில் வச்சோம்னா கூட நமக்கு 6 நம்பர் வரும். உங்களுக்கே தெரியும் 180 ரூபா தான் வரும். நமக்கு ஒரு ஃபுல் வின்னிங் கிடச்சின்னா நல்ல ஒரு வெற்றி தான். பார்த்திங்கன்னா பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டிப்பாக வந்து வெற்றிங்கிறது நமக்கு கிடைக்கும். பார்த்திங்கன்னா
அதே மாதிரி நம்ம ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸும் நம்ம அதிகமான நம்பர்ஸ்லாம் இன்றைக்கி கொடுக்க விரும்பலை. நம்ம எப்போதும் போல் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா 4 நம்பர் தான் நான் வந்து கொடுக்குறேன். உங்களுடைய கணக்கில் இருக்குது அப்படின்னு நினைக்கிற நம்பர்கள் மட்டுமே இந்த நம்பர்ஸை வந்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து எடுத்திருக்கக்கூடிய நம்பர்னு பார்க்கையில் வந்து 29 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 29, 19 சரிங்களா? 29, 19, 21 சரிங்களா? 21 வர்றதுக்கும் நமக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. 92 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது சரிங்களா? நான் வந்து 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு எத்தனை நம்பர்ஸ் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 4 நம்பர்ஸ் தான் கொடுக்குறேன் சரிங்களா? நம்ம கம்மியான நம்பர் கொடுக்கணும், கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கொடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்பர்ஸுங்கிறத நான் வந்து எடுத்து வந்து கொடுக்குறேன். எல்லா நம்பர்களுமே நம்ம கொடுக்குற நம்பர்ஸை கலந்து வைங்க, கண்டிப்பாக வந்து வின்னிங்கிறது உங்களுக்கு 100% கிடைக்கும். எல்லா நம்பர்களும் பயன்படுத்துங்க. இது வந்து கெஸ்ஸிங்காக மட்டும்தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோமே தவிர கன்ஃபார்ம் நம்பர்ஸ் தான் வந்து நம்ம கொடுக்குறது கிடையாது. பார்த்திங்கன்னா அதாவது 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கும் நான் வந்து கம்மியான நம்பர்ஸ் தான் கொடுக்குறேன் சரிங்களா? உங்களுடைய கணக்கில் வருது அப்படின்னு நினைக்கிற நம்பர்கள் மட்டுமே இந்த நம்பர்ஸை வந்து பயன்படுத்துங்க. 91, 92ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி என்னுடைய கணக்கில் நம்பர்ஸ் வந்து வந்திருக்கு சரிங்களா? 91, 92 சரிங்களா? இந்த நம்பரும் நமக்கு ஸ்ட்ராங்கான நம்பராக தான் இருக்குது. மேட்ச் பண்ணி வைக்கையில் கண்டிப்பாக வந்து வின்னிங்குங்கிறது நமக்கு 100% கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து எடுத்திருக்கேன் சரிங்களா? 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம அதிகமான நம்பர்ஸும் நம்ம கொடுக்க விரும்பலை. பார்த்திங்கன்னா கம்மியான நம்பர்ஸ் தான் நான் கொடுக்குறேன் சரிங்களா? 28, 29, 82, 14, 91, 92 மேட்ச் பண்ணி வைங்க, கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும். இது வரைக்கும் நம்ம வீடியோ வாட்ச் பண்ண அனைத்து நம்பர்களுமே நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நம்பர்கள் எல்லாருமே இந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். விருப்பப்படுற நம்பர்கள் ஜாயின் பண்ணிக்காங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.